நம்ம வீட்டுக்கும் புதுசாக ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. இது வேறு யாரும் இல்லை, நம்ம கருங்கோழியோட வாரிசு தான். ஆனால் நம்ம கோழிங்க பொரிச்ச முட்டை இல்லை, நம்ம மாமியார் கோழிங்க பொரிச்ச முட்டை. அதில் பார்த்திங்கன்னா 6 கோழி குஞ்சு இருந்துச்சு மாமியார்கிட்ட. அதில் பார்த்திங்கன்னா 3 பூனை பிடிச்சிருச்சு, 2 தான் இருந்துச்சு. அதையும் மாமியார்னால் பார்த்துக்க முடியல. உங்களுக்கு வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, இங்கே இருந்தால் இதையும் பூனை பிடிச்சிரும்னு சொன்னாங்க. அதனால் நம்ம வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா பாவம்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டார். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், போதியமான சத்து தீவனம் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே 1 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா சுத்தமாக வளர்ச்சவே இல்லை. கோழி குஞ்சு ரெக்கெல்லாம் தொங்கி போய் ரொம்பவே உடம்புக்கு முடியாத மாதிரி இருந்துச்சு. நம்ம இங்கே வந்து தான் ரெக்கெல்லாம் வெட்டி கொடுத்தோம். மாமியார் பார்த்திங்கன்னா அரிசி மட்டும்தான் போட்டு வளர்த்துருக்காங்க. அதனால தான் அந்த காலத்து ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா அரிசி மட்டும்தான் போட்டு வளர்ப்பாங்க. நம்ம மாதிரி தீவனம் இவ்வளோலாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அரிசியில் தான் கோழி குஞ்சை வளர்த்து எடுத்தோம்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அரிசி மட்டுமே தான் போட்டு கொடுத்துருக்காங்க. கோழியும் பார்த்திங்கன்னா போதுமான சத்தும் கிடைக்காம வளர்ச்சியே இல்லாமல் சுத்தமாக இது இல்லாமல் இருக்குது. இந்த கோழி குஞ்சு பார்த்திங்கன்னா 2 மாதம் ஆச்சாமா. ஆனால் 2 மாதத்துக்கான வளர்ச்சி இந்த கோழி குஞ்சும் இல்லை. நான் அதை விட கொஞ்சம் பரவாயில்லன்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் சுறுசுறுப்பாக தான் இருக்குது. இந்த 2 கோழி குஞ்சை தான் நம்ம மாமியார் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மக்களே. இவங்கள தான் நம்ம தேத்தி எடுக்க போகிறோம். மாமியாரோட கோழி பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா குஞ்சுகளை வந்து பார்த்துக்கவே இல்லையாமா, பிரிஞ்சு முட்டை போட ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் மாமியார்னாலையும் பார்த்துக்க முடியாது, வயசானவங்க. அதனால் சரி, நம்ம கருங்கோழியோட வாரிசு வேறு, நம்ம அப்படியே விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம கருப்பு கோழி குஞ்சுங்க கூட தான் சேர்த்து விட போகிறோம். ஏன்னா அதுங்க தான் கொஞ்சமாவது அது ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம கோழி குஞ்சுங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1 மாதம் ஆச்சு. நல்ல வளர்ச்சியில் நல்லா ஹெல்த்தியாக இருக்கானுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மேய்ச்சலுக்கு திறந்து விட்டுட்டு எல்லாம் வந்து இந்த மரத்தில் உட்காந்துருவானுங்க. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். உடம்பு சரியில்லாமல் இருந்தவனுங்களெல்லாம் ரெக்கவர் பண்ணிட்டோம். இப்போ எல்லோரும் நல்லா தான் இருக்கானுங்க. இவங்க கூட தான் நம்ம சேர்த்து விட போகிறோம். அவங்க அம்மா பார்த்திங்கன்னா சொல்லவே வேண்டாம், சரோஜா. அவள் வந்து சுத்தமாக சேர்த்துக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அவள் சேர்த்துக்கிட்டாளா இல்லையான்றது நம்ம பார்க்கலாம். அப்போ நீங்களும் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே.